வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பேச்சு பலன்கள் 2025 கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படின்னு பார்ப்போங்க. இப்ப வாங்க அந்த பாவம் போட்டலாம். சந்திரன் 1ஆம் பாவகம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ராசி மேல பாம்பு படுக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு ராகு பகவான் இங்க சந்திரன் மேல அமர்றாது, உங்களுடைய ராசி மேல அமர்றாவே பாதி பேர் பயமுறுத்தி விட்டுருவாங்க. எதை பத்தியும் பயப்படாதீங்க. இது என்ன பண்ணலாம் நம்ம இது தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா ராகு அமர்ந்துட்டு அச்சா போச்சுடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேது, ஏழுல கேது, ஆகா டைவர்ஸ் தான்ப்பா உனக்கு, கால் மனைவி பிரிஞ்சிருவீங்கப்பாங்கிற மாதிரி பல பேர் வதந்தியை கலப்புவாங்க. இதை பத்தி ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க. இப்ப வாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணி நம்ம எப்படி நம்ம இதை நம்ம வெளில வரலாம் இதெல்லாம் தெளிவா பார்ப்போம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல வந்தார். 2ஆம் இடத்துல இருந்த ராகு பார்த்தா நிறைஞ்ச கொடுத்தாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்களுக்கு தன வரவுகள் இருந்திருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. 7.5 சனியாக இருந்தால் கூட இல்லையா, இப்படி 7.5 சனியாக இருந்தால் கூட தன வரவுகள் இருந்திருக்கும். புரிதா இல்லையா? ஏதோ காசு 1 கோடி ரூபாய் வரலனாலும் அட்லீஸ்ட் உங்க தேவைக்கு ஏற்ப பண வரவு இருந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. 8ல இருந்து கேது இப்ப 7க்கு வர்றாருங்க. 8ல இருந்துக்கு என்னன்னா ஆயுளுக்கு நிகரானது மரணத்துக்கு ஒப்ப கண்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்டா நான் வாழ்றேங்கிற மாதிரி இருந்திருக்கும். மரண பயத்தை காமிச்சிருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நான் இங்க பார்க்கப்படுறேங்க. இப்ப இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு மாறப்போ இந்த கேது பகவான் 8ஆம் இடத்தை விட்டு இப்ப 7ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. அடுத்தபடியா 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப சண்டைகள், குடும்ப பிரச்சனைகள், ஒரு சில பிரிவினைகள், காதலன் காதலி பிரிகிற நிலை, அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ நிலை எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா. இப்ப இவர் உங்களுடைய ஜென்மம்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசி மேல அமர்றாருங்க. ராசி மேல ராகு அமர்ந்து என்னங்க நடக்கும்? கிரகண பீடங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா
ஏன்னா இது ஒளி கிரகம், இது இருள் கிரகம். அதாவது சர்ப்பம் வந்து இந்த பாம்பை பிடிக்காம என்ன சொல்லுவோம், சந்திர கிரகணம் சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இந்த ராகு வந்து சந்திரனை பிடிக்குதுங்க, சந்திரனை பிடிக்க சந்திரன் மேல உட்காருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க ஜென்மம், இங்க சனி உட்காந்து ஜென்ம சனி சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி பார்த்தா ஜென்ம ராகு. ஜென்ம ராகு வந்து உட்கார்றாருன்னா என்ன சார் பண்ண போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்னா தன்னம்பிக்கை வருங்க. இது வரைக்கும் எந்த செயல் நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் போக தைரியம் ஏத்து நிற்பீங்க. ஏதோ ஒன்று நினைச்சு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. கடனா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல வந்து கணவனா இல்ல மனைவியோட குடும்பத்தார, ஏதோ ஒண்ணு உங்க மனசுல இருந்துகிட்டு இருந்த பயத்தை உங்களுக்கு போக்கி என்னால முடியும், நான் செய்யறேன் பாரு, உங்களுக்கு துணிச்சலை கொடுத்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து என்னால முடியும் சொல்ல வைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு ஜென்மத்துல வரும்போது அந்த துணிச்சல் இருக்கும். எதை பார்த்து நம்ம பயந்தோமோ அதையே எய்த்து துணிச்சு அடிக்க காலம் அந்த காலம் இருக்கு. அப்ப இந்த காலத்தை எப்படி பண்ணோம், ஈஸியா செம்மையா பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த ராகு வந்து ஜென்மத்துல அவன் என்ன சார் பண்ண போறான்னா வெளிநாட்டு யோகம். இது வரைக்கும் வெளிநாடு நீங்க காத்துட்டு இருக்கீங்களா, விசா பாஸ்போர்ட் ரெடியா வச்சுக்கோங்க. இந்த ராகு இங்க பேச்சானது அப்புறம் வெளிநாடு போற வாய்ப்பு வருங்க. பல ஊர் சுத்தி திர வாய்ப்புகள் வருங்க. சார் எனக்கு வெளிநாடு போற யோகம்லாம் இருக்கா சார், வெளிநாடு கனவா வச்சு நான் சொல்லிட்டு எல்லாருக்குமே வெளிநாடு போகிற வாய்ப்பை கொடுப்பார். அந்த ராகு வெளிநாடு போற வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தா ராகு ஜென்மத்துல வரும்போது பாத்தீங்கன்னா மனசுல நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்புங்கிறது நமக்கு செயலாக மாறும். நினைச்சத செய்யக்கூடிய நேரம் சொல்லாம தெரியுமா, என்னப்பா அவன் நினைச்சா செஞ்சுட்டாங்க மாதிரி அந்த நினைப்பை உங்களுக்கு செய்ய வைக்கக்கூடிய இந்த ஜென்மத்துல அமரக்கூடிய ராகு. ஏன்னா இந்த ராகுங்கிறது சர்ப்பம், வேகம். இது சந்திரங்கிறது மனசு பிளஸ் உடல். இந்த மனசு உடல் உத்வேகத்தை கொடுத்து நம்ம மனசு இருக்கக்கூடிய ஆசைக்கே இவரை வந்து வேகம் கொடுத்து அதை வந்து வெற்றியை கொடுக்க போறார். புரியுதுங்களா? அப்போ இந்த ராக அமர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நன்மை கொடுக்குது. இப்போ இதோட டிராபேக் எடுத்து பார்க்கும்போது சந்திரன் மனோக்காரகன், இந்த மனசு கெட்டு போகுங்க. ஃபர்ஸ்ட் மனசு கெடுங்க, அடுத்து உடலை கெடுக்குங்க. எப்படி சார் ராக உடலை கெடுக்க போகுதுன்னா, நல்லா இருப்பான், ஏதோ தீய நண்பர்கள் வந்து சேருவாங்க, மச்சி வா மச்சி ஒரு கட்டிங் போடலாம், மச்சி வா மச்சி தம் போடலாம். இவர் மாட்டேன்னு சொன்னாலும் வலு கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு குடிக்க வைப்பாங்க. அப்ப இவர் மைண்ட்ல வரும், எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் மட்டும் குடிச்சானா என்னாக போகுது, நான் மட்டும் தப்புனா அதனால வந்து என்ன பண்ண போறேன், இந்த எண்ணத்தை கொடுப்பார். அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருதுன்னாவே நம்ம கெட்டு போன்னு அர்த்தங்க. ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டும் தப்பு செஞ்சா என்ன, இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டுனா அன்னைக்கு பிடிக்குதுங்க சனிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா நீங்க நல்லவர், நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, நல்ல அப்பா அம்மா, நல்ல மனைவி அல்லது கணவன் இருக்காங்க உங்களுக்கு. நீங்க தப்பு செய்யலாமா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்றாங்க, யாராவது வந்து கம்பல் பண்றது செய்ய கம்பல் பண்றாங்க, உங்களை மனசு தடுமாறுது. அப்ப நம்ம என்ன சார் பண்றது எனக்கு தெரியல சார்னா குடும்பத்தை நினைங்க. உங்க நல்ல பூர்வீகம், நல்ல அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல சகோதரங்கள் இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, குழந்தை செல்வம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல மனைவி இருக்காங்க, உங்களையும் நினைச்சிட்டு இருக்காங்கும் போது இவங்கெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நீங்க தப்பு செய்யணுமா? தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும். எப்படி, அது மது பழக்கமாக இருக்கலாம், வேற்று இன, அதாவது ஆனா இருந்த பெண்ணு பெண்ணா இருந்தா, இது மாதிரியான தவறான வழிகள்ல போறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. தவறான காதல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனம் பேதலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மனசுல வந்து இந்த ராகம் அமரும்போது ராக காமக்காரகன் பிளஸ் அதிர்ஷ்டக்கார யோகா. அப்போ வந்து அமரும்போது என்னன்னா தேவையில்லாத அந்த சிந்தனைகளை கொடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் மேன் பவர் வருவாங்க. அப்ப அந்த மேன் பவர் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போ மனசுங்கிறது அலைப்பாயுங்க. அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ஒரு பக்கம். உடலை எடுத்து பார்க்க ராகு என்ன பண்ண போறாருன்னா தீய பழக்கங்கள், உங்க உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்கோதோ அதை செய்ய வைப்பாரு. இப்போ என்ன வரும் சார், டெய்லி தண்ணி அடிக்கிறாங்க சார், அவர் டெய்லி குடிக்கும்போது அவருக்கு எதுவுமே ஆகல சார், நான் ஜஸ்ட் அப்பப்பதான் சார் குடிக்கிறேன், வாரத்துக்கு 2 வாட்டி குடிக்கிறேன் சார், இது தப்பா சார்னா டெய்லி குடிக்க ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நீங்க கேப் குடிக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை கொடுப்பாரு. வயிற்றுல பிரச்சனை கொடுத்து என்னப்பா ஆசை கொண்டு அட்மிட் பண்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்த வித கெட்ட பழக்கம் போகாதீங்க, டீ டோட்டலா மாறிடுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெட்ட வழியில அழைச்சிட்டு போகிறதுக்கு பல பேர் வருவாங்க, அந்த சிந்தனையும் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப வீடு நீ பாக்குறீங்கல்ல, இன்னையில இருந்து நீ ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, இன்னையில இருந்து டீ டோட்டலர், எந்த வித கெட்ட பழக்கம் ஆளாக மாட்டேன், மனசு தைரியமா வச்சுக்கோங்க. இல்ல எங்க மனசு வீக்கா இருக்குன்னா மைண்ட் வாஷ் நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு இடம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க.
புரியுதா? அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம அட்வைசபிள், பி கான்பிடன்ட், நாட் டீ டோட்டலா. இனிமே எந்த கெட்ட பழக்கத்து பக்கமும் போக மாட்டேன். கெட்ட நண்பர் சவகாசமும் எனக்கு வேண்டாம். கெட்ட நண்பர் இருக்குங்களா, உங்களை வந்து தண்ணி அடிப்போம், சிகரெட் அடிப்போம்னு மற்ற விஷயம் கூப்பிடுறாங்களா, தயவு செஞ்சு நம்ம பிளாக் பண்ணி போட்டுருங்க. வேண்டாம், கெட்டவர் வேண்டாம், கெட்ட சவகாசமும் வேண்டாம். இன்னையில இருந்து மாறிடுங்க, ஏன்னா நேரம் சரியில்லை. இது ஒண்ணு. அடுத்தபடியா ஜென்மத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பெயர் புகழை ஃபர்ஸ்ட் குறைப்பாருங்க. சார் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சார், எனக்கு வர வேண்டிய ஹைக்கு சார், எனக்கு வர வேண்டிய வேலை சார், ஃபிங்கர் ஸ்டிப்ல மிஸ் ஆகி போச்சு சார் எனக்கு எங்க நேரமா, இப்பதான் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா கான்பிடென்ட். ஒரு ப்ராஜெக்ட் நாளை காலைல 10 மணிக்கு கேட்குறாங்கன்னா நீங்க நாளை காலைல 9 மணியே கொண்டு போய் கொடுத்துருங்க, பிஃபோரா கொடுத்துருங்க. உங்க வேலையை கவனமா இருந்துக்கும். ஏன்னா உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் கிரியேட் ஆகும், இவர் அப்படி அவர் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை பத்தி குறை சொல்லுவீங்க. அப்போ நீங்களும் யாரையும் எந்த குறையும் சொல்லாதீங்க, எந்த புறமும் பேசுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ மற்றவங்களை பத்தி நீங்களும் புறம் பேசாதீங்க, உங்களை பத்தி மற்றவங்க புறம் பேச இடம் கொடுக்காதீங்க. இது ஒண்ணு. இந்த பகவான் கேது, இந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு வராது இல்லையா? 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது என்ன சார் பண்ணுவான்னு பார்த்தா, 7 என்ன உயிர்காரகுதான் பார்த்தா, காதலன் காதலி கணவன் மனைவி. புரியுதா? உங்களுடைய கலஸ்திரஸ்தானம் 7ஆம் பாகம் இல்லையா, பொது கலஸ்தானம். அங்க வந்து கேது அமரும் போது எல்லாருமே ஓப்பனா சொல்லுவாங்க, கணவன் மனைவில பிரிவினை வரும் பாம்பாங்க. ஆனா அது ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் ஓகே தான். இங்க நம்ம என்ன பண்ணா ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. இப்ப எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க கேது 7ல அமரும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்துல வந்து பாம்பு அமரும் மாறிக்கிட்டே இருக்கும், செக்கு 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 செக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையில்லாத பிரச்சனை கொண்டு போய் விட்டோம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள புரிதலை வளர்த்துங்க. யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. முதல்ல உங்களை வந்து குழப்பத்துக்கு ஆல்ரெடியா இருக்கும், நம்பாதீங்க. உங்களை யாரு குழப்புறாங்களோ அவனை ஓடந்துட்டு இருக்கு. உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து பிரிக்கணும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கணவர்கிட்ட அப்படியே மனைவி தப்பு தப்பா சொல்றது, மனைவியா இருக்கீங்கன்னா மனைவியை பத்தி கணவர்கிட்ட தப்பு தப்பா சொல்றது. அப்ப அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அந்த வஞ்ச புகழ்ச்சியை நீங்க மயங்கக்கூடிய காலம். அப்போ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு கேட்டு அந்த வஞ்ச புகழ்ச்சி நீங்க மயங்கிட்டீங்கன்னா சண்டை, சச்சரவு, வம்பு, கோர்ட்டு கேஸு, வழக்கு, பிரிவினை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒய்ஃபு திட்டுறாங்களா, சைலண்ட் மோடுக்கு போயிடுங்க. என் பொண்ணு தானே திட்டுறா, சைலண்ட் மோடு போயிடுங்க. கணவனா இருக்கீங்களா, என் கணவர் தானே திட்டுறாரு, சைலண்ட் ஆகிடுங்க. புரியல? இடம் இன்னொருத்தர் இடம் கொடுக்க வேணாம். உங்களை பத்தின செய்திகளை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ண நிப்பாட்டினீங்களே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தபடியா இங்க இந்த கேது 7ல அமரும்போது பாத்தீங்கன்னா, தொழில்கள்ல கூட்டு தொழில் பண்ணும்போது ஒரு சில தடை தடங்கல்கள் இருக்கும். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பரிகாரம் சொல்ற பாருங்க. 7ஆம் இடத்துக்கு கேது வந்தோடனே என்ன பண்ணுங்க, நம்ம திருச்சியில உச்சிப்பிள்ளை ஆலயம் இருக்கும், அங்க போனீங்கன்னா கோயில் வாசல்லையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளில இருக்க பிள்ளையார் இருக்கு. அந்த வெளில இருக்க பிள்ளையார் எடுத்துட்டு போயிட்டு கோயில வந்து பிள்ளையார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க சாமி பாத்திரம் வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்து உங்களோட பூஜைகளை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. குடும்பத்துல எழக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க தொழில் பண்ற இடத்துல அந்த வச்சிருக்கும் போது தொழில வரக்கூடிய பிரச்சனையும் சரி, உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா உங்களுக்கு வந்து இருக்காதுங்க, அந்த பிரச்சனை நீங்கிடும். புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் சொல்ற பரிகாரங்கள். இந்த பக்கம் ராகுக்கு என்ன சார் பரிகாரங்கள் சொல்றீங்கன்னா, ஜென்மத்தில் அமரக்கூடிய ராகுக்கு நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய, புரியுதா, நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய சர்ப்ப ஆலயங்களுக்கு, புரியுதா, ராகு கால வேலையில உங்க பேராதுல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு நெய்தீபம் போட்டோம். எனக்கு அர்ச்சனை பண்றதுல வசதி இல்லை சார், எனக்கு வெள்ளிக்கிழமை வாரம் ஏன் நம்ம சொல்றோம்னா, நீர்நிலை சந்திரன் குறிக்க ஒரு காரகத்துவம் வந்துடும். இந்த ராகம் இணைஞ்சிருக்கும் போது நீங்க அங்க பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு நன்மை என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 10-20% நன்மைகள் தானே தவிர என்ன ஒரு கான்பிடன்ட் இருக்கும், எதிர்த்து போராடக்கூடிய மனோபாவை கொடுக்க ரெடியாக இவர் இருப்பார். புரியுதா? அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட கவனமா வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். புரியுதா? இல்லைன்னா வந்து கோச்சிட்டு அம்மா விட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன். இப்போ மனைவிக்கு தெரியாம செயல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நம்ம நகையே எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கிடுறீங்க. அந்த செய்தி மனைவி கிட்ட சொல்லல, நண்பர்கிட்ட யார்கிட்டயோ சொல்றீங்க, அவங்க வந்து போட்டு விட்டுட்டாங்க, அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா
அவங்க ஒரு சண்டை வரும். சண்டை வரும்போது இங்க ராகு உட்காராரா, அப்ப என்ன ஆகும்னா நம்மள அறியாம வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அதுக்கான இந்த பவர் மிக மிக அதிகம். என்ன நமக்கு தெரியாது, போது நல்லா பேசிடுவோம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. மனைவிக்கு தெரியாம அல்லது கணவருக்கு தெரியாம எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. எதா இருந்தாலும் கூட உட்காந்து பேசுங்க. இது மாதிரி இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கு, இது நம்ம பண்ணுவோம், இதை நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கலந்து பேசுங்க. கலந்து பேசி, புரிதா இல்லையா, மகிழ்ச்சியோட கலந்து பேசி மகிழ்ச்சியோட கணபதியை நினைச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க, நன்மையாகவே முடியும். புரியுதா? ஆக மொத்தத்துல சொன்ன அந்த வழிபாடுகள் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு சுய ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல சுய ஜாதகம் என்ன விவரம் நீங்க தெரிஞ்சது பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது கோச்சார பலன்கள், புரியுதுங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.